ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் பீஷ்மர் முன்னால் நின்று திருதராஷ்டிரனுக்கு காந்தார தேசத்து அரசனான சுபலன் மகள் காந்தாரியை விவாகம் செஞ்சு வைக்கிறாரு. தன்னை விவாகம் செய்ய போகும் திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட காந்தாரியான இளவரசி தன்னுடைய கண்களையும் மூடி மறைச்சு துணியால் கட்டிக்கிறாங்க. கல்யாணமான பிறகும் இப்படியே இருந்ததாலும் பார்வை வேணுங்கிற எண்ணத்தையே காந்தாரி விட்டுவிட்டதாலுமே காந்தாரினுடைய கண்ணும் ஒளியை இழந்து பார்வை இல்லாமலேயே போய்விட்டது. காந்தாரியின் தங்கைகள் 10 பேரும் கூட காந்தாரியுடன் சேர்ந்தே திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். அதுக்கடுத்தது சூரசேனன் அப்படிங்கிற பெயருள்ள ஒரு யாதவ தலைவர் இருந்தார். அவருக்கு வசுதேவர் அப்படிங்கிற மகனும் பிருதைங்கிற மகளும் இருந்தாங்க. சூரசேனருடைய அத்தை மகனான குந்திபோஜனுக்கு பிள்ளைப்பேறு இல்லை. அதனால் தனக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைய குந்திபோஜனுக்கே கொடுப்பதா சூரசேனர் சொல்கிறாரு. அதன்படி அவங்களுக்கு முதலில் பிறந்த பிருதையை குந்திபோஜன் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறாரு. அப்போதிருந்தே அந்த பிருதை குந்திபோஜனுடைய மகளாகி குந்திங்கிற பெயரை அவங்க அடையிறாங்க. ஒரு தடவை துர்வாச மகரிஷி குந்திபோஜனுடைய அரண்மனைக்கு வந்திருக்கும்போது அந்த குந்தி சிறந்த முறையில் துர்வாச மகரிஷிக்கு எல்லா சேவைகளும் செய்ததால் குந்திக்கு துர்வாச மகரிஷி ஒரு வரம் கொடுக்குறாரு. உனக்கு நான் ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லி எந்தெந்த தேவதைகளை நீ நினைக்கிறையோ அந்தந்த தேவதைகள் மூலமாக மகிமை பொருந்திய பிள்ளைகள், தெய்வாம்சம் பொருந்திய பிள்ளைகள் உனக்கு பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு துர்வாச மகரிஷி. அப்போது சின்ன பெண்ணான குந்தி மந்திரத்தினுடைய சக்தியை பரிசோதனை செய்ய நினைக்கிறாங்க. அப்போது சூரிய தேவனை மனசில் நினச்சி துர்வாச மகரிஷி தந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்கிறாங்க குந்தி. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.